அனைவருக்கும் வணக்கம். இந்த நாடகத்தில் ஒருவரை பற்றி காண போகிறோம். சின்ன கேள்வி வந்தாலும் சிரித்தே பதில் சொல்வார். சிக்கல் வரும்போது சிறந்த யோசனை சொல்வார். மன்னருக்கு நல்ல தோழன், மக்களுக்கு நல்ல நண்பன். நகைச்சுவைதான் அவரது ஆயுதம், நல்ல புத்தி தான் அவரது பலம். அவர் யாரென்ற சிந்தனையா? அவரே அக்காலத்தில் விகட கவியாகவும் சிரிக்க வைத்தும் சிந்திக்க வைத்தும் வாழ்ந்த தெனாலிராமன். சரி, இன்று அவர் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? இதோ நம் வேளாங்கண்ணி பள்ளி அரசவைக்கு தெனாலிராமன் வரவிருக்கிறார். ராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமாதாண்ட ராஜகுல திலக இரண்டாம் புலிகேசி வரார் வரார் வரார். என்ன என்ன இது? மன்னர் வருவது கூட தெரியாமல் காலையில் உறக்கம், இரவு முழுவதும் செல்போனில் இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப் பார்த்துவிட்டு இங்கு வந்து உறக்கமா? மடையா, வேலையை ஒழுங்காக பார். மன்னித்து விடுங்கள் மன்னா. இது எப்படி தங்களுக்கு தெரியும் மன்னா? நானும் மலைத்தனடா விளையாடுகிறேன் மங்கோனி அமைச்சரே. நாடு நல்லா உருப்படும். வணக்கம், அமருங்கள் அமருங்கள். ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. சரி சரி அமைச்சர்களே, இன்று என்ன விவாதம்? வணக்கம் மன்னா. நம் நாட்டில் பல பிரச்சனைகள் தலை விரித்தாடுகிறது. அப்படி என்ன பிரச்சனைகள்? முதலாவது கொசு தொல்லை. மன்னா, நம் நாட்டில் குழந்தைகள் பீட்சா, பர்கர், நூடுல்ஸ் போன்ற உணவுப் பொருட்களையே விரும்பி உண்பதால் வயிற்று வலி போன்ற பிரச்சனைகளால் துன்புறுகின்றனர் மன்னா. அடுத்தது விலைவாசி ஏற்றம், பெண்களின் மீதான வன்கொடுமைகள், இப்படி பல பிரச்சனைகள் உள்ளது மன்னா. நம் நாட்டில் இத்தனை பிரச்சனைகளா? அமைச்சர்களே, முதலாவதாக கொசு தொல்லையை ஒழிக்க கூறுங்கள் உங்கள் கருத்தை. மன்னா, கொசு கடிக்க வரும்போது ஓடி ஒளிந்தால் என்ன? அப்படியே உன்னை ஒரு பானையில் அடைத்து வைத்தால் என்ன? ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. மன்னா, கொசுவை பிடித்து நசுக்கி விட்டால் என்ன? அப்படியே உன்னை நசுக்கி விட்டால் என்ன? ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. மன்னா, கொசுக்களை பிடித்து அறையில் பூட்டி வைத்தால் என்ன? அப்படியே உன்னை அறைந்தால் என்ன? ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. அமைச்சர்களே, கொசுக்களை ஒழிப்பதற்கு வழி கேட்டால் வளர்ப்பதுக்கா வழி கூறுகிறீர்கள்? யார் அங்கே? யாருடா அங்கே? வணக்கம் மன்னா. அழைத்து வாருங்கள் தெனாலிராமனே. அப்படியே ஆகட்டும் மன்னா. தெனாலிராமன் வருகிறார் வருகிறார் வருகிறார். வணக்கம் மன்னா. தாங்கள் என்னை அழைத்ததின் நோக்கம்? பாருங்கள் தெனாலிராமா, நம் நாட்டில் கொசு தொல்லை அதிகமாக உள்ளது மற்றும் குழந்தைகள் துரித உணவை அதிகமாக விரும்பி உண்பதால் வயிற்று வலியால் துன்புறுகின்றனர். இவற்றுக்கு தீர்வு கூறுங்கள் தெனாலிராமா. மன்னா, வீட்டின் அருகாமையில் குப்பை கொட்டாமலும் தண்ணீர் தேங்காமலும் பார்த்துக் கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு பீட்சா, பர்கர் போன்ற உணவுகளுக்கு பதில் காய்கறி, பழங்கள் போன்ற உணவுகளையும் வீட்டில் சமைக்கப்படும் உணவுகளையும் பெற்றோர் தர வேண்டும் மன்னா. மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா மன்னா? போ, நீர் என் அமைச்சர் அல்லவா? சற்றே யோசிக்க வேண்டிய சிந்தனைதான்.
இப்படி செய்தால் என்ன? வீட்டின் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்பவர்களுக்கும் குழந்தைகளுக்கு சத்தான உணவை கொடுப்பவர்களுக்கும் அன்லிமிட்டட் டேட்டாவுடன் 5G மொபைல் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவியுங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. மன்னா மன்னா, என்ன? பக்கத்து நாட்டு மன்னர் உங்களை விளையாட அழைக்கிறார். எங்கேடா? செல்போனில் ஃப்ரீ ஃபயர் விளையாட மன்னா. எங்கே? குடுகுடு. நாடு நல்லா உருப்படும். வணக்கம் மன்னா. தங்களை காண பிரபலமான டுபாகோர் செல்போன் கம்பெனி உரிமையாளர் வந்துள்ளார். வரச் சொல். அப்படியே ஆகட்டும் மன்னா. விளையாட கூட நிம்மதி இல்லை. வாருங்கள் வாருங்கள், சூடாக என்ன சாப்பிடுகிறீர்கள்? எதுவும் வேணாம் மன்னா. தாங்கள் வந்ததன் நோக்கம்? மன்னா, எங்கள் டுபாகோர் கம்பெனியில் 6G மொபைலை உங்கள் நாட்டில் அறிமுகப்படுத்த பெர்மிஷன் வேணும் மன்னா. நீங்கள் எதை வேணுமானாலும் பெற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் உங்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் சரியாக வந்துவிடும் மன்னா. நன்றி. தேங்க்யூ. ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. மன்னா மன்னா, என்ன? என் பிள்ளையின் நிலைமையை பாருங்கள். இருக்கின்ற பிரச்சனை பத்தாதா? இதில் வேற ஒரு புது பிரச்சனையா? மன்னா, இவள் ஒழுங்காக பள்ளி செல்லாமலும் தன் கடமைகளை ஒழுங்காக செய்யாமலும் நாள் முழுவதும் செல்போனில் ரீல்ஸ் பார்த்து கொண்டும் ரீல்ஸ் எடுத்துக்கொண்டும் இருக்கிறாள் மன்னா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நம்ம நாட்டு மன்னரை பார்க்க வந்திருக்கோம். பாருங்கள் மன்னா, இப்போதே என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று. இவள் இப்படியே பள்ளிக்கு செல்லாமல் ரீல்ஸ் எடுத்து கொண்டு இருப்பதால் இவள் எதிர்காலத்தை நினைத்து பயமாக இருக்கிறது மன்னா. இவள் மட்டுமல்ல, நம் நாட்டில் பல குழந்தைகளின் நிலைமை இப்படிதான் இருக்கிறது மன்னா. அப்படியா? ஆமாம், இந்த செல்போனை ஒழிக்க வழிகள் தான் என்ன? அமைச்சர்களே, கூறுங்கள் உங்கள் கருத்தை. மன்னா, இலவசமாக வழங்கும் இன்டர்நெட் சேவையை கட் பண்ணினால் என்ன? அப்படியே உன்னை துரத்தி விட்டால் என்ன? ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. மன்னா, செல்போனை பிடுங்கி குப்பையில் போட்டால் என்ன? அப்படியே உன்னை வாரி குப்பையில் போட்டால் என்ன? ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. மன்னா, உங்களால் செல்போன் இல்லாமல் வாழ முடியுமா? கடினம்தான். யாரங்கே? யாருடா அங்கே? வணக்கம் மன்னா. அழைத்து வாருங்கள் தெனாலிராமனை. அப்படியே ஆகட்டும் மன்னா. ஏன் தெனாலிராமன்? நாங்களே கருத்து சொல்கிறோமே. உங்கள் கருத்தா? அது சிந்திக்க அல்ல, சிரிக்க. அப்படி என்ன தெனாலிராமனுக்கு பெரிய புலமை? மன்னரையே கேள்வி கேட்கிறாயா? ஏன் நமக்குள் வாதம்? தெனாலிராமனிடம் 10 கேள்விகள் கேட்போம். அதற்கு சரியான பதில் கூறிவிட்டால் அவரே அறிவில் சிறந்த புலவர் என்று ஏற்றுக்கொள்ளலாமா? அப்படியே ஆகட்டும் மன்னா. தெனாலிராமன் வருகிறார், வருகிறார், வருகிறார். மீண்டும் பிரச்சனையா? வணக்கம் அண்ணா, தங்கள் அழைத்ததின் நோக்கம்? வாருங்கள் தெனாலிராமா, நான் இப்பொழுது உங்கள் புலமையை நிரூபிக்க 10 கேள்விகள் கேட்க போகிறேன். அதற்கு நீங்கள் சரியான பதில் கூறிவிட்டால் நீங்களே அறிவில் சிறந்த புலவர் என்று அறிவிக்கப்படும். ஏன் தெனாலிராமா சிரிக்கிறாய்? ஒன்றுமில்லை மன்னா. அமைச்சர்களே, கேள்விகளை நீங்கள் கேட்கிறீர்களா அல்லது நான் கேட்கட்டுமா? நீங்களே கேளுங்கள் மன்னா. பிரிக்க முடியாதது கல்வியும் கலையும், பிரிக்க கூடாதது பெற்றோரும் பள்ளியும், சேர்ந்தே இருப்பது ஆசிரியரும் மாணவர்களும், சேராது இருப்பது வறுமையும் நோயும், பார்க்க கூடாதது தொலைக்காட்சியும் தொலைபேசியும், பார்க்க கூடியது நேரமும் பள்ளி பேருந்தும், அறிவுக்கு கல்வி, கல்விக்கு பள்ளி, பள்ளிக்கு வேளாங்கண்ணி. ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. தெனாலிராமன், நீயே அறிவில் சிறந்தவர். என்ன அமைச்சர்களே, இப்பொழுது புரிகிறதா? தெனாலிராமா, நம் நாட்டில் இளைஞர்கள் செல்போனால் சீரழிகிறார்கள்.
அவர்களை அதிலிருந்து மீட்க ஏதாவது வழி கூறுங்களேன். மன்னா, மாணவர்கள் மிக முக்கியமானவர்கள். அவர்கள் தான் நம் நாட்டின் வருங்கால தூண்கள். முதலாவது, பெற்றோர்கள் தங்கள் செல்போன்களை குழந்தைகளிடம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக, குழந்தைகள் கண்ணால் பார்ப்பதை அப்படியே செய்யும் ஆற்றல் உடையவர்கள். எனவே பெற்றோர்கள் வீட்டில் அதிக நேரம் தொலைக்காட்சியுடன் தொலைபேசியுடன் நேரத்தை செலவழிக்காமல் தங்கள் குழந்தைகளுடன் விளையாடுவதும் பேசுவதுமாக நேரத்தை செலவழிக்க வேண்டும். குழந்தைகள் போனில் விளையாடாமல் கண்டிப்பாக 1 மணி நேரமாவது ஓடி ஆடி விளையாட வேண்டும். இந்த சூழலில் போன் இல்லாமல் இருப்பது கடினம்தான். உங்களால் முடியுமா மன்னா? கண்டிப்பாக முடியாது. சபாஷ் தெனாலிராமா, நீ என் கண்களை மட்டுமல்ல, நம் நாட்டு மக்கள் அனைவரின் கண்களையும் திறந்து விட்டாய். நம் நாட்டு மக்கள் அனைவரும் தெனாலிராமன் கூறியதை கடைபிடிக்க வேண்டும். தேவைக்கு மட்டும் செல்போனை பயன்படுத்த வேண்டும். இதுவே என் கட்டளை. என் கட்டளையே சாசனம். அப்படியே ஆகட்டும் மன்னா. எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கியதுக்கு மிக்க நன்றி மன்னா. அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாமா? கிளப்புக்கள்.